ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டிசிஎஸ் என்கியூடியில் கேட்ட ஒரு கோடிங் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ப்ரைஸிங் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும். அந்த ப்ராடக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா நம்பர், அதில் இருக்கிற எல்லா டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுதான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம், அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். அந்த ப்ராடக்ட் கவரில் வந்து 5244 அப்படின்ற இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குற நம்பர் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 4 × 4 × 2 × 5 இந்த எல்லா நம்பரையும் ஒட்டுக்கா பெருக்குனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் வந்துட்டு இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். இங்கே எடுத்தீங்க அப்படின்னா I2 10, பைத்னாங் 40, 40 நாங் பார்த்தீங்க அப்படின்னா 160. ஸோ இதுதான் இங்கே அவுட்புட்டாக இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போது கோட் பண்ணணும். இப்போ இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்புட் வாங்குறதுக்காக இந்த ஸ்கேனர் கிளாஸ். இப்போ வந்துட்டு நம்ம இன்புட் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த நம்பர் என்னங்கிறது தான் நமக்கு இன்புட்டாக வரப்போகுது. கரெக்டாக அந்த ப்ராடக்டில் மேலே அந்த பிரிண்ட் ஆகிருக்கக்கூடிய நம்பரை வந்துட்டு நம்ம ஒரு இன்புட்டாக வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்லே இப்போ 5244 அப்படின்றது தான் வந்து நமக்கு ஒரு இன்புட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு டிஜிட்டையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அவங்க என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க, நமக்கு 5244 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. இப்போது எந்த ஒரு நம்பரையுமே 10ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டராக கிடைக்கும். எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, ஏன்னா ஒரு 10ங்கும்போது முழுமையாக இந்த 0வில் முடியும் இல்லையா, 40, 50, 60 அந்த மாதிரி முழுமையாக முடிஞ்சது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டராக வரும். ஸோ எந்த ஒரு நம்பரையுமே 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு லாஸ்ட் டிஜிட் தான் வந்து ரிமைண்டராக கிடைக்கும். மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே, மீதி இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவாக வரும், கோஷன்ட்டாக வரும். ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம் எல்லா டிஜிட்ஸையும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த ஒரு நம்பரையுமே 10ஆல் மாடுலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த நம்பரை நான் 10ஆல் மாடுலோ பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா 1 கூட நான் மல்டிப்ளை பண்ணால் தான் அதே நம்பர் எனக்கு வரும். இதே 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாகவே 0 ஆயிரும் இல்லையா, அதனால தான் என்னன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ n is equal to n into இந்த n மாடுலஸ் ஆஃப் 10 நம்ம ஒரு வாட்டியும் பண்ணும்போது லாஸ்ட்டில் இருக்கிற டிஜிட் கிடைக்குமா, ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன இருக்கும், 4 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஒரு வாட்டியும் 10ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போதும் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். ஒரு வாட்டியும் நம்ம நார்மலாக டிவைட் பண்ணும்போது 10ஆல் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னேன், லாஸ்ட் டிஜிட் போக மீதி இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம 4 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த நம்பர் தானே மல்டிப்ளை, இந்த நம்பர் எடுத்து இந்த டிஜிட் தானே இப்போ எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், அதாவது இது நான் வேறு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஏன்னா இந்த நம்பரையும் என்னன்னு சொல்லிவிட்டு மல்டிப்ளை பண்ணுறதையும் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது n1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும்.
ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், n is equal to n divided by 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ என்னோட வேல்யூ என்னன்னு சேஞ்ச் ஆகிருக்கும், 524 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ திரும்ப எகெயின் 524 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது மாடுலோ பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 4. இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, n1ல் 4 இருக்கா, இப்போ அது கூட 4 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வந்துடும், 16 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குமா. நெக்ஸ்ட் என்ன ஆகும், திரும்ப நம்ம வந்துட்டு இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4 போயிடும். 52 தான் கோஎஃபிஷியன்ட் ஈவாக இருக்கும். இப்போ 52 இங்கே வருமா. இப்போ இந்த 52 நான் 10ஆல் மாடுலோ பண்ணனா 2 கிடைக்குமா. ஸோ 16 ஆல்ரெடி n1ல் இருக்கிறது. இப்போ நான் மாடுலோ பண்ணங்காட்டி 2 கிடச்சிருக்கு. ஸோ 16 2 32ன்னு வருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 52 எகெயின் நான் வந்து 10ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 போயிடும். 5 மட்டும்தான் வந்துட்டு கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குமா. 50 ஸோ அதனால் 5 மட்டும்தான் இருக்குமா. எகெயின் இங்கே வருவோமா. ஸோ இப்போது 5 10ஆல் நான் மாடுலோ பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 5 தான் கிடைக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகும், 32 இன்ட்டு 5 நமக்கு என்ன கிடைக்கும், 160. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம இதை 5 டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா நமக்கு கோஎஃபிஷியண்ட்டில் என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். கரெக்டாக. ஏன்னா 0 5 0, 5 வந்து 10ஆவது வாய்ப்பாட்டில் அடங்காது. ஸோ நமக்கு என்னென்ன ஆயிரும், 0 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒன்ஸ் n 0 ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக. அப்போது நம்ம இவ்வளோ நேரம் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒரு while லூப்பில் தான் பண்ண போகிறோம். அந்த while லூப் வந்துட்டு எது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம், இந்த n வந்துட்டு 0வாக ஆகாத வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா. இதைத்தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அங்கே சொன்ன மாதிரியே வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு while லூப். அது எதுக்காக, n வந்துட்டு 0வாக இல்லாத வரைக்கும் ரன் பண்ணுறதுக்காக. அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ராடக்ட்டு கூட நம்ம ஒரு லாஸ்ட் டிஜிட் ஒவ்வொன்றையும் எடுத்து பெருக்க போகிறோன்னு சொன்னோமா. ஸோ n நமக்கு ரிமைண்டர் வேணும்னா அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு n வந்துட்டு நான் மீதி ரிமைண்டர் அந்த லாஸ்ட் டிஜிட் போக மீதி இருக்கிற நம்பர்லாம் வேணுமா. ஸோ அதை வந்து டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 160 இருக்கும். அதாவது 5244 கொடுத்தா நமக்கு 160 வரும். கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அதோட ப்ராடக்ட் என்னவோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் 5244 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 160 கிடைக்குதா. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு இன்புட்டை வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போது 1589 கொடுத்தா நமக்கு என்ன வரணும், ஓரஞ்சு 5 8 40 49 360ங்கிற ஆன்சர் தான் நமக்கு வரணும். பார்த்திங்கன்னா 360 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஒரு டிஜிட்டாக எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும், மாடுலோ ஆஃப் 10 பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் கிடைக்கும். டிவைடட் பை 10 பண்ணும்போது கோஎஃபிஷியண்ட்டில் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர மீதி எல்லாமே இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து அதை டிவைட் பண்ணி மாடுலோ பண்ணி லாஸ்ட் டிஜிட் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே வரோம். டிவைட் பண்ணி அந்த லாஸ்ட் டிஜிட்டை தவிர மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு டிஜிட்டாக எடுத்துக்கிட்டே வரோம். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, இந்த அப்ரோச் தான்.
ஃபஸ்ட்டு 4ங்கிற ரிமைண்டர் எடுக்கிறோம். அப்போ 524ன்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த 4 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 52 எடுக்கிறோம். 2 எடுக்கிறோம். தென் 5 தென் 0 ஆயிடும். இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த அப்ரோச் தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈச் டிஜிட்டை எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான அப்ரோச். இந்த ப்ராப்ளம்க்கான அப்ரோச் இவங்க வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஜாவா கோட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.